வணக்கம் நண்பர்களே, எமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கூடுவாஞ்சேரி மகாலட்சுமி நகருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ஃபால் ப்ராப்ளம், ஏர் ஃபுல்லாகவே வழுக்கை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன், எனக்கும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சரியான தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நாம் பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்பிஆர் கல்யாண மண்டபம் இருக்கு இல்லையா, ஸோ கூடுவாஞ்சேரியில், ஸோ ஆன் ரோட்டில் இருக்கும். ஸோ அதில் லெஃப்ட்டில் உள்ளே போனோம் அப்படின்னா எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1.25 கிலோமீட்டருங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 30க்கு 63 1890 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 30 அடி ரோட்டில் மகாலட்சுமி நகரில் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாட்டர் லாக்கிங் இல்லாத ஏரியா. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், மகாலட்சுமி நகர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் லாக்கிங் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம். பட் இந்த பிளாட் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர் லாகிங் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. ஸோ பக்கத்தில் கட்டிக்கிற வீடெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ எந்த அளவுக்கு ஹைட்டாக கட்டியிருக்காங்க. ஏன்னா வாட்டர் லாகிங் தான் எந்த அளவுக்கு ஹைட்டாக கட்டுவாங்க, இல்லை வாட்டர் லாக் இல்லாமல் தான் எப்படி கட்டுவாங்கன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதையும் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் நீங்கள் என்கொயரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ ஏரியா எப்படி இருக்குது அப்படின்றது. ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தாங்க. நம்ம அந்த மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டருக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 அடி ரோடு உள்ளே போகுது. அதில் போட்டு கொஞ்சம் உள்ளே போனோம்னா நமக்கு ரைட் சைடில் நமக்கு அந்த பிளாட் வந்து இருக்குங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த பிளாட் ஆனது அமைஞ்சிருக்கு. வீட்டில் மகாலட்சுமி வாங்க ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தா அதுக்கிட்ட ப்ராசஸ் பண்ணலாம். அப்ரூவ்டு பிளாட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோனுக்கு போகணும் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக லோனுக்கு போய்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட கூகுள் லொக்கேஷனு டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் லொக்கேஷன் செக் பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த கட்டமாக வந்து எப்படி பேசி என்ன ஃபைனல் பண்ணலான்னு பார்க்கலாம். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3700 பர் ஸ்கொயர் ஃபீட் ஸ்லைட்லி நெகோசியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உட்காந்து பேசி ரேட்டு எவ்வளோ நெகோசியபிள் பண்ணலான்னு பார்த்துட்டு அடுத்த கட்டமாக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலும் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்ஃபால் ப்ராப்ளம் இல்லை ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வழுக்கி ஆகிட்டு ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் என்னுடைய நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான தீர்வு கண்டிப்பாக அங்கே கிடைக்கும் அப்படின்றத நம்ம பதிவு செஞ்சுக்கிறேன். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், பதிலுக்கு காத்துட்டு இருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட தான். நன்றி.